இல்லை இந்த பிச்சைக்காரன் படத்தில் விஜய் ஆண்டனி பெரிய கோடீஸ்வரராக இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு திரிவாப்பில். ஆனால் இங்கே ஒருத்தர் பிச்சை எடுத்தே கோடீஸ்வரராக இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இல்லே இவருதான் பாரத் ஜெயின் 40 வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இவரோட நெட்வொர்த் எம்பிட்டு தெரியுமா? சும்மா 7.5 கோடி. இல்லை மும்பையில் 2 அடுக்குமாடி குடியிருப்பு, அப்புறம் மாதம் 30,000க்கு வாடகை வர மாதிரி கடை வேற இருக்குது. வீட்டில் எல்லாரும் வியாபாரத்தை நிறுத்துங்கன்னு கதறாக. ஆனால் நம்ம என்ன செய்கிறாரு தெரியுமா? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி பிச்சை எடுக்கிறத நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு திரியிறாப்புல. இல்லை நமக்கெல்லாம் மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதுக்கே மூச்சு முட்டுது. இவர் கோடீஸ்வரனாக இருந்துட்டு பார்ட் டைம் வேலை மாதிரி பிச்சை எடுக்கிறாரு. பாவம். இல்லை உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை அப்படிதான் சொல்லிவிட்டேன் போங்கடே.